அறத்தின் அடிப்படையில ஒரு பொறுப்பின் அடிப்படையில இத்தனை லட்சம் பேர் நமக்காக தோன்றுகிறானே அப்படிங்கிற அந்த பொறுப்பு விஜயிடம் இருக்க வேண்டும்ங்கிறத நான் தொடர்ந்து பதிவு செய்யறேன். இன்னைக்கு இந்த உயிர் பலி நடந்தோட நான் பேசல சார். இந்த ஜீவா டுடே போன வார சனிக்கிழமை நான் பேசியிருக்கேன். மதுரையில நடந்த இதுல, திருவாரூர்ல நடந்த இதுல ஒரு அம்மா வந்து 1.5 வயசு குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கு. அப்ப வந்து நம்ம நியூஸ் 18 செய்தியாளர் வெற்றி வந்து கேட்கிறாரு, ஏங்க குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கீங்க, குழந்தைய தான் கூட்டிட்டு வர வேணாம்னு சொல்றாங்களே, ஏங்க கூட்டிட்டு வர்றீங்க இந்த வெயில்லன்னா, மதியம் நைட்டு 2 மணில இருந்து நாங்க குழந்தைய தூக்கிட்டு வந்து நின்றுகிட்டு இருக்கோம்னு. குழந்தைக்கு பால் சாப்பிட்டுச்சா, ரொட்டி சாப்பிட்டுச்சான்னு தெரியல, தாய்ப்பால் கொடுத்தாங்களா, என்ன இளவுன்னு தெரியல. அந்த கூட்டத்துல கூட்டி வந்து அப்பயே சொன்னேன், குழந்தை செத்தா கூட சாகட்டும், விஜய பார்க்க வந்தோன்னு வந்திருக்கீங்களாடா, வெக்கம் இல்லையாடா நீங்களா? விஜயை விட ஆபத்து. விஜய் அரசியல் எவ்வளவு ஒரு மலுமட்டத்தனமாவும் அரசியல் அற்றதாகவும் இந்த ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ, அதோட மோசம் விஜயோட ரசிகர்கள்ங்கிற பேர்ல நீங்களாம் தொண்டர்கள் வேறையா. தொண்டருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமான்னு தெரியல. நான் அப்பயே திட்டுனேன், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்க, நீங்களாம் எதுக்குப்பா வரீங்க? அங்க வர்றதுதான் நார்மலான கூட்டமா இல்லையே. எல்லாம் மரகலண்ட கேஸா இருக்கு. பத்திரிகையாளர்களை பார்த்து பைத்தியக்காரி மாதிரி நடக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அங்க வர ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. யாருக்கும் அரசியல், சமூகம், ஒழுங்கு, பண்பாடுன்னு எதுவும் இல்லாத கூட்டமா இருக்கு. அங்க ஏன் குழந்தைகளை கூட்டிட்டு வரீங்கன்னு போன வாரம் நான் போட்டேன்.